மூடி 15 நிமிடம் கர்த்தரோடு பேச தருணத்தை கொடுத்ததுக்காக முதலாவது கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கருத்து நான் நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு இல்லாத இந்த பாக்கியத்தை ஆண்டவரே இந்த கிராமத்தில் முன்குறித்து இந்த நாளை முன்குறித்து இந்த உபவாச நாட்களில் அவரோட பேச இன்னைக்கு எத்தனையோ பேரோட நம்ம பேச வீணாக செலவழிக்கலாம். ஆனால் கர்த்தரோடு பேச ஒரு நேரத்தை ஒரு நாள் ஆண்டவர் குதிச்சிருக்கிறார். கர்த்தருக்கு எவ்வளோ பிரியமான பிள்ளைகளாக நம்ம இருக்கோம் பாருங்க. அவர் முன்குறிச்ச பிள்ளைகள் மட்டும்தான் இங்கே வர முடியும். அதனால கர்த்தரை நோக்கி ஆண்டவரே இருதயத்தில் என்ன வாஞ்சிருக்கு அவரோட பேச ஆண்டவரே உண்மையா அவரோட பேசுங்க. என்னை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு நான் செவி கொடுப்பேன்னு சொன்ன தேவன் உண்மையா சமீபமா இருக்கிறார். அவர் தூரத்திலையும் இருக்கிறார். கர்த்தரை நோக்கி நம்ம அவரை கூப்பிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் நெருக்கத்திலேயாவது என் சந்தோஷத்துலையாவது அவரை ரெண்டுத்திலையும் நம்ம வைக்கணும். நெருக்கத்துல மட்டும் நம்ம வைக்கக்கூடாது, சந்தோஷத்துல தான் அவரை நம்ம முன்பதாக வைக்கணும். நெருக்கத்துல கொஞ்சம் பேர் நெருக்கத்துல மட்டும் நம்ம கூப்பிடுவோம். நெருக்கத்தில் இல்லாதபடி ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லா நேரத்தில் ஆண்டவரே நான் உண்மை நோக்கி கூப்பிட மகனாக ஆண்டவரே எங்களை வைங்கன்னு சொல்லி இந்த நேரத்தை ஆண்டவருக்காக நம்ம முன்குறித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் நம்மளுக்காக அவர் முன்குறித்திருக்கிறார். அவரோடு நம்ம பேசுவோம். எல்லா ஸ்தோத்திரங்களோடு ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்டவரே, முதலாவது என்னை தெரிந்து கொண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 4 மாதம் முழுவதும் ஆண்டவரே என்னை கன்னிமணி போல காத்து எனக்கு ஜீவனை கொடுத்திரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 5ஆம் மாதத்தை காண செய்திரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. என் தேவைகளை சந்தித்து என் தேவனே உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே கிராமத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாக்கணும்னு சொல்லி முதலாவது நம்ம எழுப்புதலுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் போட்டி ஆண்டவரே இந்த கிராமம் முழுவதும் எழுப்புதலோடு இருக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே முதலாவது இந்த கிராமத்துல ஒரு வெண்டல் சபை ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு அறிக்கெடுக்கிறோம் தகப்பனே நன்றி. கர்த்தாவே சத்தியத்தின்படி நடக்க ஆண்டவரே, நாங்கள் போன போக்கில் போகாதபடி என் தேவனே அப்பா, சத்தியத்தை அறிவு சத்தியங்களை விடுதலையாக்க சொன்ன வார்த்தையின்படி என் தேவனே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே உங்க ஸ்தோத்திர தகப்பனே நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஜெபத்தை நீர் கேட்டுக்கொண்டு இருக்கிற தகப்பனே உங்களுக்கு நன்றி ஸ்தோத்திர. கர்த்தாவே நன்றி ஆவியானவரே. கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உபவாச நாட்கள் ஆண்டவரே கர்த்தாவே பிள்ளைகள் ஆண்டவரே உபவாசித்து ஜபிக்கும் போது ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆண்டவரே அந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வ தகப்பனே நன்றி இயேசு சுவாமி உங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த வேலையில கூட ஆண்டவரே சுகபத்திரமா ஆண்டவரே எங்களை வைத்திர உங்களுக்கு நன்றி. இந்த ஜீவனை கொடுத்திர உங்களுக்கு நன்றி நன்றி கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. நாள்தோறும் ஆண்டவரே எங்களை பயன்படுத்துங்க. எங்களை ஒவ்வொரு நாள் ஆண்டவரே நாள்தோறும் ஆண்டவரே பயன்படுத்துகிறார். வீணான காரியத்தில் ஆண்டவரே உம்மோட பேச ஆண்டவரே எங்களுக்கு சித்தம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே அப்பா உன் சித்தத்தின்படி எங்களை வழிநடத்துன்னு அறிவிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்க சித்தத்தின்படி போகாதபடி ஆண்டவரே உன் சித்தத்தின்படி எங்களை வழிநடத்துங்கன்னு சொல்லி கேட்கலாம் ஆண்டவரே. உன் சித்தத்தின்படி எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் ஆண்டவரே எங்களுக்கு சித்தத்தின்படி பயன்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே கர்த்தாவே. ஆண்டவர் சித்தத்தின்படி போகலாம்னு சொன்னா மனுஷனுக்கு பிடிக்காது. மனுஷன் நிறைய குறை சொல்லுவான். எப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு காரியத்துல இந்த காரியத்துல நீ வான்னு கூப்பிடுவாங்க. நம்ம அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது அவன் சித்தத்தின்படி நம்ம போகலன்னா அவனுக்கு போவோம். ஆனா ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அதனால ஆண்டவரே சித்தத்தின்படி நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே சித்தத்தின்படி ஆண்டவரே நம்ம எங்களை வழிநடத்துங்க. என் கையை பரிசுத்தப்படுத்துங்க, காலை பரிசுத்தப்படுத்துங்க, என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா உங்க வார்த்தையின்படி நடக்க என் தேவரே எனக்கு கிருபை பாராட்டுன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாம். நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவேனா
பொழுது ஆண்டவரே சித்தத்தின்படி எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் எதையும் சார்ந்து போகாதபடி என் தேவரீர் ஆண்டவரே எங்க மேல மனம் இருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாள் ஆண்டவரே நீர் அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற அடையாளங்களை செய்கிற தேவன் தகப்பனே. நன்றி இயேசு சாமி, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அவரை மனதார கூப்பிடுங்க, மனதார ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாராவது நம்ம உறவுகள் வந்தா நம்ம மனதார வாங்கன்னு சொல்றோம், அப்படி இல்லை ஆண்டவரே. அவரை கூப்பிட்டு பாருங்க, மனதார கூப்பிட்டு பாருங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரக்கமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவியான என் மீது இறங்க ஆண்டவரே சொல்லி ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திர கர்த்தாவே. சுகந்த ஆண்டவரே வாசனை தைலத்தை ஆண்டவரே எங்க மேல ஊற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திர கர்த்தாவே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. நெருக்கத்தின் மத்தியில் ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே பாவியான எங்கள் மீது ஆண்டவரே ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தி இம்மாற்ற ஆண்டவரை எங்களை நீ வழிநடத்தி கொண்டு இருந்த உங்களுக்கு நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சித்தத்தின்படி எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு தற்போக்குல போக கூடாது ஆண்டவரே. ஒரு சித்தத்தின்படி என்ன வழிநடத்துங்க. வாய் நிறைய சொல்லுங்க ஆண்டவரே. ஒரு சித்தத்தின்படி என்ன வழிநடத்துங்க ஆண்டவரே. ஒரு சித்தத்தின்படி ஆண்டவரே. சித்தத்தின்படி ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. என்ன ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. நன்றி நன்றி நன்றி. அவர் எப்படியாப்பட்ட தேவன் தெரியுமா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்னைக்கு எத்தனையோ பேர் யாரால் மூலமா கைவிடப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார் நான் கைவிடாத தேவன் சொல்லி ஆண்டவரே. நீ கைவிடாத தேவன் தகப்பனே. என் வலத கரத்தை பிடித்து என்னை நடத்துகிற தேவன் தகப்பனே. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என் கண்ணீரை துடைக்கிற தேவன் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என் கால்கள் சரிக்கினால் ஆண்டவரே. ஸ்தோத்திரத்தை தாங்கி நீர் ஏங்கி நீர் ஆண்டவரே. என்னை கை பிடிக்கிற ஆண்டவரே. என்னை கரம் நடத்துகிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எனக்கு ஆண்டவரே ஆண்டவரே என் பலன் ஆண்டவரே. என் பலவீனங்கள் மத்தியில் ஆண்டவரே என் பலத்தை நீ கொடுக்கிற உங்களுக்கு நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி அப்பா. உங்களுடைய பலம் போதுமான பலம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர தகப்பனே. நன்றி 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 கர்த்தாவே. என்னுடைய ஜீவன் உடைய கரத்தில் ஆண்டவரே. ஸ்தோத்திர கர்த்தாவே. நன்றி கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு பிரியமான பிள்ளை ஆண்டவரே என்னை வழிநடத்துகிற ராஜா. நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நீர் எனக்கு கொடுத்தேன்னு சொன்னீர் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி தகப்பனே. அப்படியாப்பட்ட சமாதானத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள என் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறாங்க. நன்றி இயேசு சாமி. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர தகப்பனே. நன்றி 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 கர்த்தாவே. நன்றி. இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் தேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் தேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார்.
என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அவர் அழைக்கிறார். நம்ம எத்தனை பேர் சித்தமா இருக்கிறோம் ஆண்டவரே, இந்த வருத்தமான பாரத்தை ஆண்டவரே என்னால சுமக்க முடியாது என் தேவனே உன் மேல நாங்க வைத்துட்டோம் ஆண்டவரே சொல்லி, இந்த வருத்தமான பாரம் ஏதாவது உங்களுக்கு இருந்த ஆண்டவர் மேல சுமந்து, ஆண்டவரே என்னால சுமக்க முடியாது ஆண்டவரே அவருக்கு ஒப்பு கொடுங்க. கடன் தொல்லியா இருந்தாலும், வியாதியா இருந்தாலும், நோயா இருந்தாலும் அவர் சொல்றாரு என் மேல சுமந்து வச்சிருங்க. நீ சுமக்கணும்னா அது உன்னால முடியாது அவர் சொல்றாரு. எவ்வளவு நாளைக்கு நீ சுமப்ப, உன்னால முடியாது. ஆனா அதனால ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த வருத்தமான பாரம் ஏதாவது இருந்தா அவர் மேல வச்சுட்டு, ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்னால சுமக்க முடியல. கொஞ்சம் தூரம் நம்ம நடந்தோம்னா நம்ம அப்பா அம்மா கேட்பாங்க, நான் சின்ன வயசுல கேட்டுருப்பாங்க, நான் தூக்கிக்கிட்டா கால் வலிக்குதா கை வலிக்குதா, அந்த பாரத்தை அவங்க சுமந்தாங்கன்னா நம்மளை உருவாக்கின தேவன் அவர் சொல்றார், கடன் தொல்லியா இருந்தா கூட அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறேன். நீங்க எத்தனையோ பேர் எத்தனையோ நிந்தைகள் வந்திருக்கீங்க, ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திர தகப்பனே, நன்றி கர்த்தாவே. இந்த வருத்தமான பாரத்தை ஆண்டவரே உங்க மேல நாங்க வச்சுட்டோம் ஆண்டவரே சொல்லி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க. இந்த ஒரு பாடெல்லாம் நம்ம முடிக்க போறோம், ஆண்டவரோட பேசின நேரத்தை நம்ம முடிக்க போறோம். அப்புறம் சத்தியமோட வார்த்தையை நம்ம கேட்க போறோம். ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுங்க வருத்தமான பாரத்தை ஆண்டவரே என்னால சுமக்க முடியாது ஆண்டவரே, இனிமேல் ஆண்டவரே நான் இறக்கி வச்சுட்டு ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே சுமக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுங்க கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க. இந்த வருத்தமான பாரம் ஏதாவது இருந்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் ஒப்பு கொடுத்துட்டேன் ஆண்டவரே. யார் யார் இதயத்துல என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். ஒப்பு கொடுங்க. எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. இந்த வருத்தமான பாரத்தை ஆண்டவரே நான் இனிமேல் ஆண்டவரை சுமக்க நான் தயாரில்லை ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்குறேன் ஒப்பு கொடுக்குறேன் ஒப்பு கொடுக்குறேன் ஒப்பு கொடுக்குறேன். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவருக்கு நான் பாரமான என் பாரத்தெல்லாம் ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்துறேன். நான் சுமக்கிறதே கிடையாது. எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவரே நான் ஒப்பு கொடுத்துட்டேன், நீங்க தான் எனக்கு பார்க்கணும். சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆண்டவர் தான் என் பாரத்தை சுமக்கிறார் இந்நாள் வரைக்கும். என்னை வழிநடத்துகிற தேவன் அவர் தான். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். என்ன வழிநடத்தின தேவன் உங்களையும் வழிநடத்துவார். ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை முழுசா ஒப்பு கொடுக்கணும். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காலை வச்சு நம்ம போகவே கூடாது. ஆண்டவருக்கு சார்ந்து வாழ்ந்து அவரோட இந்த நேரத்தை ஆண்டவரே நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே,
வருஷத்தின் வாக்குத்தத்தின்படி ஆண்டவரே, நான் உன்னை ஆண்டவரே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொன்னார். தேவன் தகப்பனே, நல்ல தேவன் தகப்பனே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் சொன்ன ஆண்டவரே ஸ்தோத்திரம். சங்கீதம் 38 ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் சொல்லி ஆண்டவரே, உங்க ருசிக்கு அந்த பிள்ளைகளோடு ஆண்டவரே நீர் பேசுகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திர ராஜா. அப்பா, உங்களை நீங்கள் தாழ்த்தும் போது உயர்த்துவீங்கன்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, முதலாவது நாங்கள் எங்களை தாழ்த்தி இந்த இடத்துல ஆண்டவரே உங்களை நாங்கள் உயர்த்த என் தேவரே ஆண்டவரே நாங்கள் வைத்திருக்கிறோம் ராஜா. நீரே பெரியவர், நல்லவர், வல்லவர் ராஜா. ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீர் பேர் ஆசீர்வதித்து இருந்தவரே நீர் வழிநடத்தி நாங்கள் விசுவாசிக்கிற அந்த வார்த்தையை நேரத்தும் கருத்துக்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காகவே என் தேவரே தகப்பனே, என் தேவனை ஸ்தோத்திரம் கர்த்தாவே இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நல்ல சுகபல ஜீவனை கொடுத்து ஆண்டவரே தாங்கி ஏங்கி ஆண்டவரை தப்பி வைத்து ஆண்டவரை நீர் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அவர் கொடுத்த துணையை கூட கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. அவங்களை கூட நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சபையை நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இன்னும் ஆண்டவரே எங்க கிராமத்துல எழுப்புதலை நீர் உண்டாக்குங்க ஆண்டவரே. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே அன்பு செலுத்தி எழுப்புதலை முதலாவது நீங்க உண்டாக்குவே நாங்கள் விசுவாசிக்கிற தகப்பனே. உங்க கரத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிற ராஜா. நீரை பொறுப்பெடுத்து வழிநடத்தி நாங்கள் விசுவாசித்து துதியும் கனமும் மகிமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிற பரிசுத்தமுள்ள நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லவரே, நல்லவரே, வாக்கு மாறாத தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். யேசுப்பா, ஒன்றாய் இணைந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை ருசி பார்க்க ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் முழு மனதோடு நம்பி விசுவாசித்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அதை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தரும் ஆண்டவரே. அப்பா, அந்த வார்த்தையை தரப்போகிறோம் அண்ணா, உங்களுடைய தரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை நீ பேச போகிறீரோ அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்க போகிறோமோ ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு காதலை கேட்டு மறு காதலை விட்டு விடாதபடி எங்கள் மனதார ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மனதில் நான் பதிவு செய்து கொள்ள எங்கள் கிருபை தரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிறவர்கள் வெறுமையாய் போகாதபடி அவங்க குடும்பத்தினருக்கு ஆசீர்வாதத்தையும் வார்த்தையும் கொண்டு போக நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. அனைத்தையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய சமூகம் பாதுகாக்கும் ஆண்டவரே. உண்மை நம்புகிறோம். எங்கள் வைத்திருக்கிற தூதர்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் காத்த வழிநடத்துவார்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். மீதியாக இருக்கிற நேரம் முழுவதும் உங்களுடைய சமூகத்தை ஒப்பு கொடுத்து காண்கிறோம். துதிக்க நமக்கு நேரம் ஒருவருக்கு எடுக்கிறீங்க ஜீவனால எப்படிங்க சமாதானமாக இருக்கு. எதை குறித்தும் பாரப்படாது, எதை குறித்தும் ஒன்றுக்கும் கவலைப்படாது, ஒன்றுக்கும் பேதுரு அதுதான் சொல்றார். இயேசு கிறிஸ்துவின் சீஷன் ரொம்ப அழகா அந்த பேதுருவின் புத்தகத்துல 1 பேதுரு நினைக்கிறேன், அதுல அவர் சொல்லுகிறார் 1 பேதுரு 5வது அதிகாரத்துல 7வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்களுடைய கவலை எல்லாம் அவர் மேல் வைத்தார். இன்னொரு இடத்துல ஒன்றுக்கு கவலை, அது பிலிப்பியர் புத்தகம் 4வது அதிகாரத்துல 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆமா, எதுக்குமே கவலைப்படாது. நம்ம வாழ்க்கையில நமக்கு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறதோ தான் நடக்கும். என்னை நடத்துகிற ஒரு தேவன், இந்த விசுவாசம் நமக்கு அதிகமா இருக்கும். அப்போ நான் கவலைப்படாம இருக்கணும்னா நான் யார்கிட்ட போகணும்? ஏசாமிட்ட போகணும். அல்லேலூயா. நான் ஏசாமிட்ட போயேசுனா என் கஷ்டங்கள்லாம் நீங்கிடும். நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்க? கஷ்டம் இருக்கிற வரைக்கும் ஏசாமிட்டு வருவாங்க. கஷ்டம் போனோம்னா அவங்களும் போயிடுவாங்க. மறுபடியும் கஷ்டம் வரும்போது மறுபடியும் வருவாங்க. மறுபடியும் கஷ்டம் போன பிறகு மறுபடியும் போயிடுவாங்க. அது நல்ல ஒரு அனுபவமா இருக்கு. அவங்க எப்பவுமே நாம் தேவனை சார்ந்து வாழக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா.
நம்முடைய வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள், சுமைகள், பாரங்கள் வந்தாலும் நாம யாரை தேடக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால் அருள்நாதர் இயேசுவை தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அவரை தான் நம்ம தேடணும். நமக்கு உண்மையாய் பரிசுத்த தேவனை தேடுவதற்கு இந்த மாதத்திற்கு 4 வாய்ப்பை கற்றுக்கிறார். உண்மையா பொய்யா? 4 வாய்ப்புகளை கொடுக்கிறார். அமைதியா உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதற்கு, ஜெபம் பண்ணுவதற்கு, வார்த்தையை கேட்பதற்கு 4 நாட்களில் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீத புத்தகம் 55வது அதிகாரம் 22வது வசனத்துல, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து. உனக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை யார் மேல் வைக்கணுமோ? கடவுளின் மேல் உன் சுமையை வைத்து, உன் பாரத்தை வைத்து. அடுத்து போட்டு, அவர் உன்னை ஆதரிப்பார். உன்னை அவர் தான் ஆதரிப்பார், வேற யாரும் ஆதரிக்க மாட்டாங்க. உன் வாழ்க்கையில உனக்கு பாரமான சூழ்நிலை காணப்படும் போது உன்னை ஆதரிக்கிறவர் அவர் மட்டும்தான். நீ நல்லா இருக்கும் போது உன்னை நிறைய பேர் ஆதரிப்பாங்க. பாக்கியம் நிறைய பணம் வச்சிருக்கும் போது உன்னை நிறைய பேர் ஆதரிப்பாங்க. ஆனால் ஆனால் உன்னை வாழ்க்கையில எப்போதும் ஆதரிக்கிறவர் உன் தேவன் மட்டுமே. அல்லேலூயா. எப்போதும் ஆதரிக்கிறவர் யார்? ஆண்டவர் மட்டுமே உன்னை எப்போதும் ஆதரிக்கிறார். அதனால்தான் இங்கே இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் தான் உன்னை ஆதரிப்பார். என்னை ஆதரிக்கிற தேவன். அல்லேலூயா. இப்போ நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் என்னை ஆதரிப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உன்னை யார் ஆதரிப்பாங்க? உன்னை யார் ஆதரிப்பாங்க? அப்ப நீ யார் மேல உன் பாரத்தை வைக்கணும்? கர்த்தர் மேல். அல்லேலூயா. இப்ப நாம அந்த ஒரு சரணத்தை மட்டும் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஒருபோதும் தள்ளாட விட்டார். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த நீதிமான் கை தூக்க பார்ப்போம். நீதிமான் யாரெல்லாம் நீதிமான்? அல்லேலூயா. பாருங்க, பின்னாடி ஒரு சிஸ்டர் வந்து அப்படி ஸ்லோ மோஷன் அப்படி அதுக்கு மேல வரமாட்டேங்குது, அப்படியே அப்படியே நிற்குது. இப்ப நீதிமான் அப்படின்னா யாரெல்லாம் நீதிமான்னு கேட்கிறேன். இப்ப நீதிமான் பின்னாடி கடைசியா நல்ல ஸ்ட்ராங்கா கை தூக்குறாரு, குப்பமா அப்படியே ஆடி ஆடி அப்படியே ஜெயலலிதா மாதிரி கை தூக்குறாங்க. அடுத்து வேற யாரும் கை தூக்குறாங்க? ஆமா, கர்த்தருக்கு பிரியமான நீதிமான் தான் யார் தெரியுமா? ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 15:6. அவர் அவனை அழைத்து வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன கூடுமானால்
அவைகளை எண்ணு என்று சொல்லி அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. ஆபிரகாமிடத்துல கர்த்தர் சொல்றார், வானத்து நட்சத்திரங்களை அண்ணாந்து பார், அவைகளை நீ எண்ண கூடுமானால் எண்ணு. நட்சத்திரத்தை யாராவது எண்ண முடியுமா? முடியாது. அப்ப அது எப்படி முடியாத ஆண்டவரை? பயங்கரம், நிறைய கூட்டமா இருக்க, எப்படி எண்ண முடியும்? அவர் சொல்றாரு, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும். உன் சந்ததி. இதை சொல்லும் போது அவனுக்கு குழந்தை இல்லை. இதை சொல்லும் போது அவனுக்கு குழந்தை இல்லை. 75 வயசுக்கு மேல ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி வந்தான். உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னார். அவர் சொன்ன வார்த்தையை நம்பி காரானூரில் இருந்து, அதாவது பதான் அராம் காரானூரில் இருந்து மெசொப்பொத்தாமியா தேசத்தில் இருந்து அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட கானான் தேசத்துக்கு, ஆண்டவர் சொன்ன தேசத்திற்கு அவர் வார்த்தையை நம்பி 1000 கிலோமீட்டர் தூரம் அவன் பயணம் செய்து பாஷை தெரியாத ஒரு புதிய இடத்திலே ஆண்டவரை நம்பி வந்தான். அவர் வார்த்தையை நம்பி வந்தான். எதை நம்பி வந்தான்? ஆண்டவரை நம்பி வந்தான். அவர் வார்த்தையை நம்பி வந்தான். அவர் தான் இப்ப சொல்றாரு, அவனுக்கு குழந்தை இல்லை. இந்த வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படும் போது அங்கே அவனுக்கு 85 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. கானானுக்குள்ள வந்து 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்ப அவன்கிட்ட சொல்றாரு அவரு, இந்த வானத்தை பாருப்பா, நட்சத்திரத்தை எண்ணுப்பா, அந்த நட்சத்திரத்தை எண்ண முடிஞ்சா எண்ணு, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த சொன்ன உடனே அவன் சொல்றான், மறுபடியும் படிங்க. அவன் கர்த்தரை விசுவாசித்தான். யாரை விசுவாசித்தான்? இப்ப அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது விசுவாசித்தானா? ஆசீர்வாதமே இல்லாம இருக்கும்போது விசுவாசித்தானா? இல்லைங்க, குழந்தை இல்லைங்க, வயசு போயிடுச்சுங்க. அவனுக்கு வயசு இல்லை, குழந்தையும் இல்லைங்க. அவன் வாழ்க்கையில அவனுடைய சரீரம் செத்து போயிடுச்சுங்க. அவனை சுத்தி இருக்கிற எல்லாரும் அவனால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவன் சீனியர் சிட்டிசனா மாறிட்டாங்க. ஆனாலும் அவன் கர்த்தரை விசுவாசித்தான். படிங்க, நான் சொல்றது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். கர்த்தரை என்ன பண்ணா? எப்போ அவன் வாழ்க்கையில காரியம் நடந்தாச்சுன்னா நான் ஞானஸ்தானம் எடுப்பேன், காரியம் நடந்தாச்சுன்னா நான் 101 தேங்காய் உடைப்பேன், நான் காரியம் நடந்தாச்சுன்னா சர்ச்சுக்கு நான் அதை செய்வேன் இதை செய்வேன். நீ ஒரு புண்ணாக்கும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு புண்ணாக்கும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே ஓடி போயிடு. அதை செஞ்சா நான் இதை செய்வேன், அதை செஞ்சா இதை செய்வேன். அவர் உனக்கு முதல்ல சுவாசத்தை கொடுத்துருக்காரு. கர்த்தர் நான் நல்ல இழுத்து மூச்சு விட்டோம்னா நான் இதை செய்வேன்னு யாராவது சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் சொல்றாங்க, என்ன தெரியுமா, சிஎம்சி ஐசியூல இருக்கிறவங்க மூச்சு விட கஷ்டப்பட்டு இருக்கும்போது அந்த வென்டிலேட்டர்ல கனெக்ட் பண்ணி அந்த டியூபை மூக்குக்குள்ள விட்டு அந்த மூக்குக்குள்ள இருக்கிற டியூப் வழியா அவங்களுக்கு காத்து போயிட்டு இருக்கும். அதுக்கு பிறகு அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது, குளுக்கோஸ் எப்படி சைடில் ஏறிட்டு இருக்கும். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்காரருக்கு மட்டும் நல்லா மூச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நல்லா மூச்சு விட ஆரம்பிச்சாங்க, நாங்கள் ஏசப்பாவுக்காக கடைசி வரைக்கும் நிற்போம். ஏசப்பாவுக்காக கடைசி வரைக்கும் நிற்போம். அவங்களுக்கு தான் தெரியும் மூச்சுனா எவ்வளோ முக்கியம், மூச்சுனா எவ்வளவு முக்கியம். ஆனால் நம்ம ஆளுங்க விடுற டயலாக் என்ன? அவர் எனக்கு இதை செய்யறா, நான் அதை செய்வேன். என் பொண்ணுக்கு இதை செய்யறா, நான் அதை செய்வேன். என் பையனுக்கு இதை செய்யறா, நான் அதை செய்வேன். நீ ஒரு ஆணியும் கொடுக்க மாட்டான். கர்த்தர் உனக்கு எதை செய்ய நினைத்திருக்கிறாரோ அதை செய்வார். அதான் உண்மை. அவருக்கு நீ ஆர்டர் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்கு தெரியும் உனக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. அல்லேலூயா. அதான் உண்மை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அவர் செய்ய நினைப்பதை மனிதன் ஒருபோதும் தடுக்க முடியாது. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, தேவரீர் நீர் செய்ய நினைப்பது தடைப்படாது. அல்லேலூயா. யோபு புத்தகத்துல மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. கர்த்தருக்கு தெரியும், அவர் சொல்லாகும், அவர் கட்டளை நிற்கும். இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவர் சொல்றாரு, உன் சந்ததி இவ்வளமா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அவனுக்கு குழந்தை இல்ல, குழந்தை பிறக்கக்கூடிய தகுதியும் இல்லை.
குழந்தை இல்லை, 30 வயசு இல்லை அவனுக்கு, அவனுக்கு 80+ சீனியர் சிட்டிசன். குழந்தை இல்லைங்கிறத விட முக்கியமான விஷயம், குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியும் அவனுக்கு இல்லை. அல்லேலூயா. அந்த டைம்ல காணக்கூடிய விசுவாசம், அந்த டைம்ல காணக்கூடிய அதுதான் ஒரிஜினல் விசுவாசம். அல்லேலூயா. அதான் என்ன விசுவாசம்? ஒரிஜினல் விசுவாசம். கர்த்தர் மீது வைக்கும் விசுவாசம், பரிசுத்த தேவன் மீது வைக்கும் விசுவாசம். நீங்க அதுதான் அவன் கர்த்தரை விசுவாசித்தாலும், விசுவாசிக்கிறது எவ்வளவு விசுவாசிக்கிறாங்க. ஆனா ஆபிரகாம் எப்ப விசுவாசித்தான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அவன் வாழ்க்கையில அவனுக்கு குழந்தை இல்லை, அப்ப அவர் சொன்னாரு உன் சந்ததி இவ்வளவா இருக்குன்னு சொன்னாரு, விசுவாசித்தான். நம்பர் 2, குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியும் இல்லை. முதலாவது குழந்தை இல்லை, இரண்டாவது குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியும் இல்லை. அதனால இது இன்னும் சாதாரண விசுவாசம் இல்ல, சூப்பர் பவர் விசுவாசம், எக்ஸ்ட்ரா விசுவாசம், பலமுள்ள விசுவாசம். என்ன விசுவாசம்? பலமுள்ள விசுவாசம். அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. அங்க அவன் கர்த்தரை விசுவாசித்தார். எல்லாரும் தான் விசுவாசிக்கிறாங்க, மார்த்தாள் கூட விசுவாசித்தார். விசுவாசம் இல்லையா? அவன் விசுவாசம் இருந்துச்சு. மார்த்தாளுடைய விசுவாசம், கல்லறையை திறந்தால் நாருமே, கல்லறை திறந்தால். அப்ப மார்த்தாளுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? ஆபிரகாமுடைய விசுவாசம் பெரிதா, மார்த்தாளுடைய விசுவாசம் பெரிதா? மார்த்தாளுடைய விசுவாசம், இயேசு கிறிஸ்து கல்லறைக்கு வராரு, லாசருவை அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாட்களுக்கு பிறகு அந்த கல்லறையுடைய கல்லை திறக்கிறதுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து மார்த்தாளை கூப்பிடுகிறார். அப்பொழுது மார்த்தாள் சொல்லுகிறார், அவனை புதைத்து அவனை அடக்கம் செய்து 4 நாள் ஆகிவிட்டதே, இப்பொழுது அந்த கல்லை திறந்தால் உள்ளே இருந்து பிணவாடை வருமே, நாருமே என்று மார்த்தாள் சொல்லுகிறாள். அங்கே பரிசுத்த தேவன் மார்த்தாளிடத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை யோவான் 11:40, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், அதை விட்டுருங்க, அது மேட்டர் கிடையாது. அதுக்கு அடுத்து ஒரு வாக்கு சொன்னார் பாருங்க, நான் உனக்கு சொல்லவில்லையா? அல்லேலூயா. நான் உனக்கு. இன்னைக்கு நிறைய பேர் சொல் பேச்சை கேட்காதனால தான் குட்டிச்சோரா போயிட்டு இருக்காங்க. எப்படி போயிட்டு இருக்காங்க? குட்டிச்சோரா போயிட்டு இருக்காங்க. அவர் மறுபடியும் சொல்றாரு, நான் உனக்கு சொல்லவில்லையா, நான் உனக்கு சொல்லவில்லையா, நான் உனக்கு சொல்லவில்லையா. என்ன சொல்லவில்லையா? என்ன சொல்லவில்லையா? என் வார்த்தையை விசுவாசி, என் வார்த்தையை விசுவாசி, என்னுடைய வார்த்தையை விசுவாசித்தா உன்னுடைய வாழ்க்கையில நீ தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும் என்பதை நான் உனக்கு சொல்லவில்லையா, சொல்லவில்லையா, சொல்லவில்லையா. இதைத்தான் மார்த்தாள் சொல்றேன், நான் உனக்கு சொல்லலையாமா? படிச்சு சொல்லுங்க, நான் சொல்ற வார்த்தையை நம்பு, விசுவாசி அப்படின்னு படிச்சு சொல்லுங்க. இப்ப போய் நீ இந்த வார்த்தையை சொல்லிட்டிய. என்ன வார்த்தையை சொன்னாங்கம்மா? நாருமே. அல்லேலூயா. என்ன ஆகுமா? நாருமே. சொன்னது யாரு? விசுவாசி. சொன்னது யாரு? விசுவாசி. கூட யாரு இருக்கிறா? யாரு இருக்கிறது? யாரு கூட இருக்கிறது? யாரு? ஆமா. இப்ப கூட இருக்கிறாரா, தூரமா இருந்தாரா? அவர் முழந்தாள் பண்ணிட்டு ஜெபம் பண்ணும்போது வந்தாரா, அல்லது கூடவே இருக்கிறாரா? அப்ப கூடவே இயேசு கிறிஸ்து வச்சுக்கிட்டு அவர் மரித்தோரை உயிர்த்து எழுப்பக்கூடிய தேவன் என்பதை நன்கு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்த உடனே, எப்படி தன்னுடைய குடும்பத்துல இயேசு சொல்றாங்க, கல்லை எடுத்து போடுங்கள். என்ன சொன்னாரு? கல்லறைக்கு வந்து என்ன சொன்னார்? கல்லை. சொன்னது யாரு? ஊர் நாட்டாமையா? இந்த குடும்பத்தில் இருக்கிற தாய் மாமனா? இந்த ஊர் பண்ணையாரா? யார் சொன்னது? கல்லை எடுத்து போடுங்கன்னு சொன்னது யாரு? அப்ப இயேசுக்கே போதிக்கிற அளவுக்கு மார்த்தாள் வளர்ந்துட்டான். இயேசு சொல்றாரு, கல்லை எடுத்து போடுங்க. இப்ப இயேசுக்கிட்டே அவர் சொல்றான். என்ன சொல்றான்? நாருமே. சொன்னது யார்கிட்ட? இயேசு கிறிஸ்து. அவர் யாரு? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், மரித்தோரை உயிரோடு. அந்த அம்மா வேற யாருக்கிட்டையாவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஸ்ட்ரெயிட்டா ஆண்டவர்கிட்டே சொல்றா நாருமே அப்படின்னு. அவ படைத்த தெய்வத்தையும் ஆவியானவரை நம்பாமல் படைப்பை நம்புகிறாள். இதை நம்புகிறாள். நிறைய பேர் உலகத்தை நம்புகிறார்கள், உலகத்தை உண்டாக்கினவரை நம்ப மறந்து போனார்கள். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில நீ உலகத்தை நம்புவதை பார்க்கிற உலகத்தை உண்டாக்கின உன்னதரை நம்பு.
அப்போ வாழ்க்கையில இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய கிருபையை கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இந்த உலகத்தையே உண்டாக்கினவர் மீது நீ விசுவாசம் வைத்தால்தான் இந்த உலகத்தை நீ ஜெயிக்க முடியும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ இந்த உலகத்தை நம்பாமல் உலகத்தை உண்டாக்கினவரை நம்பு. அல்லேலூயா. இன்னும் காம்பவுண்ட் வால், வண்டி, என் நிலம், என் சொத்து, என் நஞ்ச, என் புஞ்ச, இதே நீ நம்பிட்டு இருக்க. பூமி அது நிறைவு யாருடையது? கர்த்தருக்கு தெரியும். பரிசுத்த தேவன், அவரை நம்பு, அவரை மட்டுமே நம்பு. அவர் ஒருவர் தான் நம்முடைய பாரங்களை சுமக்கிறார். நம்முடைய பாரங்களை நம்மை விட்டு நீக்கிறார். மார்த்தாவுடைய பாரம் மரணம். தன்னுடைய சகோதரன் மரித்து போனான். இனி எழுப்ப மாட்டான். அவனை எழுப்ப முடியாது, யாராலும் முடியாது. அவன் மரித்து 4 நாள் ஆகிவிட்டது. இனி என் வாழ்க்கையில என் சகோதரன் கிடையாது. ஆனால் அந்த 4 நாட்களுக்கு பிறகு அருணாதர் இயேசு வருகிறார். அவர் வந்து அவளிடத்தில், சகோதரன் மரித்து போனான் சகோதரி, என்ன செய்வது? அவனுடைய நாட்கள் முடிந்து நாம் நம்பிக்கையோடு வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலை 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தில் சொன்னது போல அங்கே அவர் ஆறுதல் சொல்றாரு. கல்லை எடுத்து போடுங்கள். என்ன சொல்றாரு? கல்லை எடுத்து போடுங்கள். மரணத்துக்கு 4 நாள் கழித்து அல்லது 6 நாள் கழித்து ஆறுதல் கூட்டத்தை வீடுகளிலே வைப்பாங்க. வைப்பாங்களா, வைக்க மாட்டாங்களா? வச்சு நல்ல ஒரு சிக்கன் பிரியாணி போடுவாங்க. போடுவாங்களா, போட மாட்டாங்களா? சொல்லுங்களேன், போடுவாங்களா, போட மாட்டாங்களா? அதெல்லாம் கரெக்டாக செய்வாங்க. இருக்கும்போது கஞ்சி சாம்பார் கூட கொடுக்கறது கிடையாது. செத்ததுக்கு பிறகு பிரியாணி போடுறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த ஆறுதல் கூட்டத்தை செய்வார்கள். அப்பொழுது மிக அழகாக பேசுவார்கள். சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாத இருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்லி, ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லி எல்லா சாவுகளையும் இந்த 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தின் 7 வசனங்களை கம்பீரமாய் வாசித்து பிரியாணியில் அமர்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து 4 நாள் கழித்து வந்து அங்க சொல்றாரு, கல்லை எடுத்து போடியா. என்னது? கல்லை எடுத்து போடு. ஷாக் ஆயிடுச்சு. யாருக்கு? மார்த்தாள். ஷாக் ஆயிடுச்சு. வீட்டு ஜப கூட்டம் நடத்திய மார்த்தாள், இயேசுவோடு இணைந்து ஊழியத்தை செய்த மார்த்தாள், பணிவிடைகளை செய்த மார்த்தாள், ஆனால் விசுவாசத்திலே தோற்று போன மார்த்தாள். சொல்ற 4 நாள். அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லலையா? நான் உனக்கு சொல்லலையா? ரொம்ப அழகா சொல்றாரு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லலையா? அப்படின்னா அவன்கிட்ட என்ன இல்லை? விசுவாசம் இல்ல. செத்து போயிட்டான். யார் செத்து போயிட்டான்? லாசரு செத்து போயிட்டான். இனி பொழைக்க மாட்டான். இனி இப்போ லாசரு செத்து போயிட்டான், இனி அவன் பொழைக்க மாட்டான். விசுவாசத்தது யாரு? மார்த்தா. அப்ப மார்த்தாவுடைய விசுவாசம் என்ன? லாசரு பொழைக்க மாட்டான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? பொழைப்பான். இப்போ மார்த்தாள் வந்து அவருடைய விசுவாசம் உலகத்து மேல இருக்கா, ஆண்டவர் மேல இருக்கா? ஒருத்தர் செத்தா எப்படி பொழைப்பான்? 4 நாள் கழிச்சு பொழைக்க மாட்டான் அப்படின்னு மார்த்தாளுடைய விசுவாசம். அதான் உலக விசுவாசம். அவன் பொழைப்பான். ஆண்டவர் சொல்றாரு, படைத்த தேவன் சொல்றாரு. இப்போ மார்த்தாள் நினைத்தது நடந்ததா? ஆண்டவர் சொன்னது நடந்ததா? அல்லேலூயா. அவன் பிழைக்க மாட்டான், மரித்து விட்டான் என்று விசுவாசித்த மார்த்தாள். அதனால அவள் விசுவாசம் செத்த விசுவாசம். என்ன விசுவாசம்? இன்றைக்கு உன்னுடைய விசுவாசம் செத்த விசுவாசமாக இருக்கக்கூடாது. செத்த விசுவாசமாக இருந்தால் உன் வாழ்க்கையில
கர்த்தர் உன் பாரத்தை ஒருபோதும் சுமக்க மாட்டார், ஒருபோதும் சுமக்க மாட்டார். கர்த்தர் உன் பாரத்தை சுமக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய விசுவாசம் செத்த விசுவாசமாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கொஞ்சம் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உன்னுடைய விசுவாசம் உயிருள்ள விசுவாசமாக இருக்க வேண்டும். என்ன விசுவாசமா இருக்கணும்? என்ன விசுவாசங்க? மார்த்தாவுடைய விசுவாசம் என்ன விசுவாசம்? ஆமா, நாருமே. என்னவா? நாருமே. இப்ப மார்த்தாளை விட்டுருவோம். ஆனா அந்த நாத்தம் வந்துச்சா? கல்லறை திறந்தோட நாத்தம் வந்துருச்சா? வரல. அண்ணா வராரு, எழுந்துச்சு வராரு, கட்ட வீட்டுக்கு சொல்றாங்க, அவுத்தாச்சு, ரிட்டர்ன் வீட்டுக்கு வராரு. அங்க அடுத்த நாள் காலையில எல்லாருக்கும் அங்க வீட்டுல பிரியாணி ரெடி பண்றாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அங்க ரெடி பண்ணப்பட்ட, அங்கே அடுப்பு வைத்து சமைக்கப்பட்ட தம் பிரியாணி செத்தவனுக்காக செய்யப்பட்ட பிரியாணி அல்ல, உயிரோடு இருக்கிறவனுக்காக செய்யப்பட்ட பிரியாணி. அல்லேலூயா. மரித்தோருக்காக அங்கே பிரியாணி செய்யவில்லை. மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் லாசருவை எழுப்பினதாலே அங்கே உயிர்த்தெழுந்த லாசருவை அமர வைத்து எல்லோர் கண்களுக்கு முன்பாக சாட்சியாக இருக்க வைத்து கொடுக்கப்பட்ட நன்றி கூட்டத்திலே செய்யப்பட்ட பிரியாணி. ஹல்லேலூயா. நீ தேவனை விசுவாசித்தால் அவருடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. லாசரு செத்தான். லாசரு எப்படிப்பட்டவன்? செத்தவன். ஹல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம் உயிரோடு இருக்கிறவன் செத்தான். கொஞ்சம் சொல்லுங்க, ஆபிரகாம் உயிரோடு இருக்கிறவன் செத்தான். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, ஆபிரகாம் உயிரோடு இருக்கிறவன் செத்துட்டானா? ஹல்லேலூயா. ஆபிரகாம் உயிரோடு இருக்கிறவன் செத்துட்டானா? லாசரு உயிரோடு இருக்கிறவன் செத்துட்டானா? லாசரு செத்துட்டான். ஆனா விசுவாசம் அவனை உயிர்ப்பித்தது. விசுவாசம் அவனை, இப்ப லாசரு உயிரோடு எழுந்துட்டான். ஆனா மார்த்தாவுடைய விசுவாசம் என்ன விசுவாசம்? செத்த விசுவாசம். இப்ப ஆபிரகாம் உயிரோடு இருக்கிறவன் செத்துட்டானா? ஆபிரகாம். இப்ப ஆண்டவர் யார்கிட்ட பேசினாரு? ஆபிரகாம்கிட்ட பேசினாரு. என்ன பேசினாரு? வானத்து நட்சத்திரங்களை அண்ணாந்து பார், உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும். இப்ப ஆபிரகாம் விசுவாசித்தானா? விசுவாசிக்கலையா? விசுவாசி என்ன சொன்னான்? அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அவன் கர்த்தரை அவன் என்ன பண்ணான்? கர்த்தரை. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அவனை விசுவாசிச்சானா? கர்த்தரை விசுவாசிச்சானா? மார்த்தாள் கர்த்தரை விசுவாசிக்கவில்லை, சூழ்நிலையை விசுவாசித்தாள். மரித்து போன லாசருவை விசுவாசித்தாள். அவள் உலகத்தை விசுவாசித்தாள். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். தன் சரீரத்தை விசுவாசிக்கவில்லை, தன்னுடைய வயதை விசுவாசிக்கவில்லை, தன்னுடைய சூழ்நிலையை விசுவாசிக்கவில்லை. கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தரை விசுவாசித்தான். அவருடைய விசுவாசம் உயிருள்ள விசுவாசமாய் காணப்பட்டபடினாலே பரிசுத்த தேவன் அவன் விசுவாசத்தை நீதியாக எண்ணினார். அவன் விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டபடினாலே அவன் நீதிமானாய் மாறினார். அல்லேலூயா. இதத்தான் சங்கீதம் 55:22 படிச்சோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும். இப்போ நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீதிமான் எல்லாம் கை தூக்கி பார்ப்போம். யாரெல்லாம் நீதிமானெல்லாம் கை தூக்கி பார்ப்போம். அல்லேலூயா. இங்கே யாரெல்லாம் நீதிமான்களாக இருக்கிறீர்களோ நீங்கள் உங்கள் கைகளை உயர்த்தி காண்பீங்க. நான் பார்க்கிறேன், வீடியோ எடுக்கிறார். நீதிமான்கள் கை தூக்கி பார்ப்போம். யாரெல்லாம் நீதிமான் கை தூக்குங்க. அப்ப நீதிமான்னா யாரு? கர்த்தர் மேல் விசுவாசம். கர்த்தர் மேல் உங்ககிட்ட விசுவாசம் இருந்தா நீ நீதிமான். நீ ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சா நீ நீதிமான். மனுஷன் மேல விசுவாசம் வச்சா நீ நீதிமான் கிடையாது. டாக்டர் மேல விசுவாசம் வச்சா நீ நீதிமான் கிடையாது. நாட்டாம மேல விசுவாசம் வச்சா நீ நீதிமான் கிடையாது. அரசியல்வாதி மேல விசுவாசம் வச்சா நீ நீதிமான் கிடையாது. இந்த உலகத்துல காணப்படக்கூடிய சூழ்நிலைகள் மேலே நீ விசுவாசம் வச்சா நீ நீதிமான் கிடையாது. பரிசுத்த தேவன் மீது விசுவாசம் வைத்தால், அங்கே ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். அவருக்கு அதை நீதியாக எண்ணினார். அவன் நீதிமானாய் மாறினான். அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் உயிரோடு இருக்கிறவனா செத்தவனா? ஆனா அவனை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவன் செத்தான். யாரு? அவன் செத்தவன். 85 வயசுல குழந்தை பிறகுமா? ஐயா அவருக்கு 85 வயசு, அடுத்த வருஷத்துக்கு நீ எனக்கு குழந்தைய பெற்று கொடுக்கணும் அப்படி யாரும் சொல்லுவாங்களா? போற கேஸ் இது என்னத்து போய் சொல்றது. அப்போ
இந்த ஆபிரகாமுக்கு 85 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. கர்த்தருக்கு பிரியமானவர்கள் சுத்தி இருக்கிற எல்லாரும் அவனை எப்படி நினைக்கிறாங்க தெரியுமா? அவனுக்கு சீக்கிரத்துல கட்டம் கட்டுவாங்க, பேனர் வைப்பாங்க. எதுக்கு? சாவு பிரியாணி எதுக்கு? ஆனால் பரிசுத்த தெய்வம் பாருங்க, ஒரு மனுஷன் விசுவாசம் உயிருள்ளதாக இருந்தார். எது விசுவாசம்? எப்படி இருக்கணும்? உயிருள்ள விசுவாசம் இருந்தால், உன் சரீரம் செத்ததா இருந்தாலும் கர்த்தர் உன்னை உயிருள்ளவனாக மாற்றுவார். வசனத்தை படிங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 11:12. ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு ஆபிரகாம்கிட்ட, வானத்து நட்சத்திரங்களை நீ அண்ணாந்து பார், உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்குன்னு சொன்னாரு. சொல்லும் போது ஆபிரகாம் சரீரம் செத்தவன், அவனால எதுவும் முடியாது அப்படின்னு சுத்தி இருக்கிற ஜனங்கள்லாம் விசுவாசிச்சாங்க. ஆனால் ஆபிரகாம் சுற்றி இருக்கிற ஜனங்களைப் போல அவன் விசுவாசம் காணப்படவில்லை. அவன் விசுவாசம் சரீரம் செத்தவன் என்று அவன் விசுவாசிக்கவில்லை. அவன் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தான். எதை விசுவாசித்தான்? அங்கே சொல்லப்பட்ட ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலே அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. 6வது வசனத்தை 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான். இல்ல, அது முந்தைய வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்று கூறினார். அவன் கர்த்தரை, அதை அவர் அவனுக்கு அன்றைக்கு பழைய ஏற்பாட்டுல 15வது அதிகாரத்துல காணப்பட்ட ஆபிரகாம் விசுவாசம், புதிய ஏற்பாட்டுல அவனை குறித்து எபிரேயர் 11வது அதிகாரத்துல 12வது வசனத்துல சாட்சி. சரீரம் செத்தவன். ஆனா அங்க எப்படி வானத்து நட்சத்திரங்களை அண்ணாந்து பாருன்னு சொன்னாரோ, அதே சாட்சி இங்கே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். அல்லேலூயா. பரிசுத்த தேவன் அவர் 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 மேல் பாரத்தை வைக்கும் பொழுது அவர் ஆதரிக்கிற தேவன். அல்லேலூயா. ஆதரிக்கிற தேவன், தள்ளாட ஒட்டாத தேவன். அல்லேலூயா. பரிசுத்த தேவன் உன்னை ஆதரிக்கிறவர், ஒருபோதும் உன்னை தள்ளாட ஒட்டாதவர். இந்த பரிசுத்த தெய்வத்தின் மீது உன் நம்பிக்கை வை. உன் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட பாரங்கள் காணப்பட்டாலும் சரி, அந்த பாரங்களை நீ தேவ சமூகத்திலே வைத்து அவரே நம்பி அவரையே விசுவாசித்து உன் வாழ்க்கை பயணத்தை துவக்குவாயானால், உன் வாழ்க்கை பயணத்தை நீ நடத்துவாயானால், பரிசுத்த தேவன் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை நீதிமானாக வைப்பார், உன்னை தள்ளாட ஒட்டார். அல்லேலூயா. நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தரை பாரத்தை வைத்திடு, கலங்கி தவிக்காதே. நல்ல ஞாபகம் வச்சுங்க, இந்த பூமியில உங்ககிட்ட பணம் இருந்தா உன்னை நிறைய பேர் ஆதரிப்பாங்க. உன்னை நிறைய பேர் ஆதரிப்பாங்க. உங்ககிட்ட நிறைய சொத்து இருந்தா உன்னை நிறைய பேர் ஆதரிப்பாங்க. ஆனா உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னா, ஹலோ ஹலோ உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னா உன் வீட்டுக்கு விருந்தாளியே வரமாட்டாங்க.
நல்ல ஞாபகம். ஒரு நாள் எதுனா பிரயோஜனம் இருக்குன்னா அவங்க தேடி 4 பேர் வருவாங்க. ஒரு நாள் யாருக்குமே பிரயோஜனம் இல்லைன்னா ஓரமாக பாயை போட்டு படுக்க வச்சுருவாங்க. சாவு செலவு கூட யாரும் செய்யணும். கடைசி காலத்தில் அக்கிரமம் மிகுதியாவதால் அனைவருடைய அன்பு தனித்து போகும். வயதானவங்களுக்குலாம் இப்போ சொல்றேன், நான் கிராமத்தில் யாருன்னா தனியாக வயதானவங்க இருக்காங்களோ சொல்றேன், தயவு செய்து உங்களுக்குன்னு கொஞ்சம் பணத்தை சேவிங்ஸில் போட்டு, பரிசுத்த தேவன் 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்தாரு. அதோட போகல, மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்கன்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? சொன்னார். 7 கூடைகளை சேர்த்து வச்சோம். நல்ல ஞாபகம் வச்சு, உனக்கு கொஞ்சம் நீ சேர்த்து வை. கர்த்தருக்கு பிரியமான கடைசி காலத்துல ஆமா கர்த்தர் உனக்கு நீ நினைச்சிருக்கலாம், முதியோர் பென்ஷன் கூட ஏதோ கவர்மெண்ட் இல்ல, ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிறார். அதான் உண்மை, ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிறார். இல்லைன்னா இந்த காலத்துல நம்ம மருந்து மாத்திரை கூட கஷ்டம். ஆண்டவர் அந்த ஒரு சிலாக்கியத்தை பாக்கியத்தை உனக்கு கொடுத்துருக்கிறார். அதனால நீ கடைசி காலத்துக்கு உனக்குன்னு கொஞ்சம் சேர்த்து. ஏன்னா ஆண்டவர் வந்து அதை விரும்புகிறார். 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்து மீதியானதை 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அதுபோல 7 அப்பமும் சில சிறு மீன்கள் கொண்டு 4000 பேருக்கு போஷித்ததை மீதியானதை எத்தனை கூடைகள் எடுத்தாங்க? 7 கூடைகள் தான். அப்ப மீதி பேலன்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி வேணும். பேலன்ஸ் வேணுமா வேண்டாமா? பேலன்ஸ். ஹல்லேலூயா. பேலன்ஸ் வேணுமா வேண்டாம்? யாருக்கெல்லாம் பேலன்ஸ் வேணும்? பேலன்ஸே வேணாம் பிரதர், நான் நாடகாட்சியா இருந்துக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்றீங்களா? பேலன்ஸ் வேணும். பேலன்ஸ் இருந்து வேணும். தேவன் அதை நமக்கு செய்வார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நிச்சயமா கொடுப்பார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நல்ல ஞாபகம் வச்சு, பேலன்ஸ் இல்லைன்னா உன்னால கடைசியில் பேலன்ஸா நிற்க முடியாது. உனக்கு கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்து அறிவு புத்தி, கர்த்தர் தான் ஞானத்தை கொடுக்கிறார். நீ ஞானமுள்ள மகனாக ஞானமுள்ள மகளாக இரு, புத்தி இல்லாம இருக்காது. நல்ல ஞானமுள்ள மகனாக ஞானமுள்ள மகளாக இரு. அதுதான் உனக்கு சொல்றேன். நான் சர்ச்சில் சொல்றதா இங்கேயும் சொல்றேன். ஆமா, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் மேல் தான் உன் பாரத்தை வைக்கணும், வேற எங்கேயும் வைக்கக்கூடாது. யார் மேல வைக்கணும்? உண்மையா பொய்யா? கொஞ்சம் சொல்லுங்க, உண்மையா பொய்யா? சாவு எடுக்கிறதுக்கு ஐயர் வரணும்னா கூட ஐயர் காசு கொடுக்கணும். தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? சாவு எடுக்கணும்னா கூட காசு கொடுக்கணும், காணிக்க வைக்கணும். ஆனா நாங்க காட்பாடி சபையில எந்த வீட்டுல சாவு நடந்துச்சோ அந்த சாவுக்கு நாங்க காசு கொடுக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்க சபை அப்படி வச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. அதான் கர்த்தருக்கு பிரியமானது. நம்முடைய வாழ்க்கையில ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். நம்ம ஞானமா இருக்கணும். கடைசி காலத்துல நம்ம ஞானம் உள்ளவர்களா இருக்கணும். அதுக்கு தான் நான் சொல்றேன், புத்தி இல்லாம இருக்கக்கூடாது. ஆண்டவர் இந்த 9 வருஷமா இந்த பயணத்தை வைத்திருக்கிறாருன்னா ஏதோ திட்டத்தை வைத்திருக்கிறார். அதனால தான் அந்த இடத்துக்கு தொடர்ந்து கர்த்தர் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான நல்ல ஞாபகம் வச்சுக்குவார். உனக்கு என்ன பாரம், என்ன கஷ்டம், என்ன கவலை இருந்தாலும் அவன் பாரத்தை ஆண்டவர் மேல மட்டும்தான் வைக்கணும், வேற யார் மேலேயும் வைக்கணும். 2வது, அவர் என்ன பண்ணுவாரு? ஆதரிப்பார். என்ன பண்ணுவாரு? ஆதரிக்க மாட்டாரா? கர்த்தர் மேல் உங்களுடைய பாரத்தை வைப்பார். அவர் உன்னை ஆதரிப்பார். உன்னை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். இதைத்தான் வேத புத்தகத்தில் 28:11 மத்தேயு சொல்லுகிறார். மத்தேயு 11:28 சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் நான் உங்களுக்கு அப்படிதான் போட்டிருக்கு. மத்தேயு 11:28 படிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஆமா, ஹல்லேலூயா. அவர் நமக்கு இளைப்பாறுதல். நீ பாரம் சுமக்க வேண்டாம். நீ பாரத்தை ரிலாக்ஸ் ஆயிடு. எப்படி இரு? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. என்ன பாருங்க எல்லாரும்? ரிலாக்ஸ் ஆயிடு, ஃப்ரீயா இரு. எப்படி இரு? டென்ஷன் ஆகாத. என்ன ஆகாத? ஆமா, கொஞ்ச நாள் வாழ போற, அது சந்தோஷமா வாழ. எப்படி வாழ? சும்மா குழந்தைகிட்டு
சண்டை போட்டுக்கிட்டு சமாதானம் இல்லாமல் ஆழ்ந்துக்கிட்டு மூக்கை வச்சுக்கணும் அப்படி கண்ணை தொடச்சுக்கணும் அதெல்லாம் வேண்டாம். சந்தோஷமா இருக்கு. எப்படி பக்கத்து பார்த்து சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. எரேமியாவின் ஏசாயாவின் புத்தகம் 49வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லும் ஒரு வார்த்தை, நீங்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணம் வருகிறதையாகும், வெப்பம் வந்தாலும் உஷ்ணம் வந்தாலும் வெப்பம் வந்தாலும் அவைகள் உங்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுள்ள இடத்திற்கு கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு போவார். உனக்கு பசி இருக்காது, உனக்கு தாகம் இருக்காது, உனக்கு உஷ்ணம் இருக்காது, வெயில் உன்னை பாதிக்காது. ஏன்னா உனக்கு இறங்குகிறவர் உன்னோடு இருந்து உன்னை குளிர்ச்சியாய் நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. యేసయ్యా నీవు చేసిన మేలులకై నీవు చేసిన మేలులకై నేనేమి ఇవ్వగలనయ్యా నా యేసయ్యా నీవు చేసిన మేలులకై నీవు చేసిన మేలులకై నిన్ను గూర్చి లోకమంతా చాటనా ఊపిరినంత వరకు పాడనా నిన్ను గూర్చి లోకమంతా చాటనా ఊపిరినంత వరకు పాడనా ఏమివ్వగలనయ్యా నా యేసయ్యా నీవు చేసిన మేలులకై నీవు చేసిన మేలులకై అలిలేని నా జీవిత పయనంలో దరితేరి నిలిపిన నా దేవుడవు అతిలేకు తిరుగుతున్న నన్ను స్తుతి చేసి నిలిపిన నా దేవుడవు ఎందుకింత నాపై నీ ప్రేమ వర్ణింపలేను నా యేసయ్యా ఎందుకింత నాపై నీ ప్రేమ వర్ణింపలేను నా యేసయ్యా నిన్ను గూర్చి లోకమంతా చాటనా ఊపిరినంత వరకు పాడనా నిన్ను గూర్చి లోకమంతా చాటనా ఊపిరినంత వరకు పాడనా ఏమివ్వగలనయ్యా నా యేసయ్యా నీవు చేసిన మేలులకై నీవు చేసిన మేలులకై ఈ లోకంలో నాకు ఎన్ని ఉన్నను నీవు లేని జీవితం వ్యర్థమేనయ్యా నీ సాక్షిగా ఎడలో బ్రతికెదనయ్యా నీ చిత్తము నాలో నెరవేర్చుము దేవా ఏమి ఇచ్చి నీ రుణం తీర్చెదనయ్యా నీ పాత్రగా నన్ను మార్చినందుకు ఏమి ఇచ్చి నీ రుణం తీర్చెదనయ్యా నీ పాత్రగా నన్ను మార్చినందుకు నిన్ను గూర్చి లోకమంతా చాటనా ఊపిరినంత వరకు పాడనా నిన్ను గూర్చి లోకమంతా చాటనా ఊపిరినంత వరకు పాడనా ఏమివ్వగలనయ్యా నా యేసయ్యా నీవు చేసిన మేలులకై నీవు చేసిన மேலுலகை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரம் வரைக்கும் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது வைத்த உங்களுடைய அன்பின் நேச கரத்திற்காக நன்றி அப்பா. இந்த நாளில் கூட எந்த சூழ்நிலையில நாங்கள் கவலைப்படாமல் அப்பா நாங்கள் உங்களை
விசுவாசிக்கவும் கர்த்தாவே உடைய மகிமை எங்கள் வாழ்க்கையில நீ வெளிப்படுத்தவும் சித்தமுள்ளவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில செத்த விசுவாசமா இல்லாதபடிக்கு கிரியை உள்ள விசுவாசம் அப்பா எங்கள் வாழ்க்கையில செயல்படும்படியாய் கூட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா அப்பா எப்படியா ஆபிரகாம் உம்மை விசுவாசித்து அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டதோ ஆவியானவரே ஏசப்பா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி அதிசயத்தை செய்தீங்களோ இந்த நாளில இந்த சத்தியத்தை கேட்ட எங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு அதிசயத்தை செய்யும்படியாய் கூட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா எங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா அக்கிரமங்கள் மீறுதல்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்னும் தூய்மை உள்ள வாழ்க்கையை வாழ, இன்னும் பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையை வாழ, இன்னும் தேவனுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கையை வாழ கர்த்தர் அப்பா எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஆவியானவரே அப்பா தேவனுடைய அப்பா சபையிலே நாட்டப்பட்டவர்களாய் தேவனுடைய வார்த்தையிலே நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரங்களாய் எங்களை நீர் வைக்கும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா இந்த முட்டுக்கூர் பகுதியிலிருந்து ஒரு சிறு கூட்டத்தை இந்த நாளிலே கர்த்தர் அழைத்து கொண்டு வந்து தேவ சபையாய் கூடி வருவித்து தேவனை மகிமைப்படுத்துகிற ஸ்லாக்கியத்தின் கிருபையும் எங்களுக்கு கொடுத்தீர். உமக்கு நன்றி அப்பா. அதற்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல, ஆனாலும் தேவ அன்பு எங்களை கூட்டி சேர்த்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இதற்காக பிரயாச எடுத்த ரமேஷ் அண்ணாக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், சிஸ்டர் சாந்திக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகளை உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா இந்த அப்பா தேவ ராஜ்யத்தை கட்டுப்படியாய் கர்த்தனை தெரிந்து கொண்ட கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் அதற்குண்டான பிரயாசத்தின் பலனை கர்த்தனை தருவதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா தேவனுடைய ஊழியக்காரருக்காய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மட்டும் எங்களுக்காய் கர்த்தாவை கொண்டு வந்த இந்த ஜீவ அப்பத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே எங்களை நிறைவாய் நீர் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி அப்பா. இந்த மாதம் முழுவதும் கூட கர்த்தர் நடக்க போகிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. கேட்ட உங்களுடைய சத்தியத்தை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளுடைய கூடாரத்துல ஒரு சந்தோஷமும் சமாதானமும் வெளிச்சமும் காணப்படட்டும். இவர்கள் மூலமா இவர்கள் வீட்டில ஒரு வெளிச்சத்தை நீங்க கொண்டு வாங்க ஆண்டவரே. உடைய சமூகத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.